ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நாம் திருநெல்வேலி ஃபேமஸ் பாவக்காய் தீயல் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையானது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 7 காய்ந்த மிளகாய், 1/4 முறி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, 200 கிராம் பாவக்காய், 150 கிராம் பொடி உள்ளி, 7 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இந்த பாவக்காவை பொடி பொடிசாக நறுக்கி வைப்போம். இந்த உள்ளியை உடைச்சி நேராட்டு அதை வெட்டி வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காவை இப்படி இந்த சைஸ்க்கு நீள அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். 1 கப்பு தண்ணியில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளியை நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாவக்காவில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ அந்த கசப்பை எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பொடி உப்பு போட்டு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த பாவக்காயில் உள்ள கசப்பு ஓரளவு நல்லா இறங்கிடுங்க. பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இனி இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இது மிக்ஸ் ஆகி இருக்கும்போதே நம்ம அதுக்கேற்ற மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். மசாலாவை வறுத்து எடுக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இனி இந்த சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக மசாலையை வறுக்கிறதுக்காக எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாகின உடனே நம்ம இந்த மல்லியை போட்டு, ஃபஸ்ட்டில் மல்லி தான் போடணும், ஏன்னா மல்லி வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இந்த மல்லியை போடுவோம். போட்டு மல்லியை கொஞ்சம் நல்லா வறுப்போம். இப்போ ஒரு அரை அளவு இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல மிளகு, சின்ன ஜீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தபடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் நல்லா வறுப்போம். இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து கூல் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்போம். இனி இதில் தேங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுப்போம். அது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை அதையும் உருவி போட்டு நம்ம நல்லா வறுப்போம். இது தேங்காய் கொஞ்சம் பொன் கலர் வர முடியாது, நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாகள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் மிக்சியில். இப்போ நம்ம நைஸாக இந்த மசாலாவை அரைச்சி வச்சாச்சு. இப்போ இனி என்ன செய்யணும்னா, இதை எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வில் சட்டி வச்சு சட்டியை நல்லா சூடாயிடுச்சு. இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை அதில் ஊற்றுவோம். இப்போ இனி எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இனி நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு நல்லா பொட்டட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போடுவோம். ஆக்சுவலாக நான் வெட்டி வச்சுருக்க பாவக்காவை பொடி உப்புன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் கல் உப்பு போட்டேன். கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே என்ன செய்யணும்னா, அதில் தண்ணியை நல்லா இருத்து கையெடுத்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதை நம்ம இந்த எண்ணெயில் போடணும். ஏற்கனவே இதில் கொஞ்சம் கப்பு தண்ணி இழுக்கிறது இது உப்பு நம்ம போட்டு கலந்து வச்சுருந்தோம்னா அந்த உப்போட என்ன ஆகிடுவோம்னா போய் பாவக்காவில் அந்த ஒரு கசப்பு கிடையாது. ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு எண்ணெயில். இனி நம்ம என்ன செய்யணும்னா வெட்டி வச்சுருக்கிற இந்த பொடி புளியை அது கூட சேர்த்து இதையும் நல்லா அது கூட தேங்காயில் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ இந்த பாவக்காவும் இந்த உள்ளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி அதில் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அது கூட போடுவோம். போட்டு அப்படியே மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலாவை. ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சது தான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மசாலா அந்த பாவக்காயோட மிக்ஸ் ஆகி வருது. இனி நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதோட சேர்ப்போம். இனி நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஆட் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பை பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அதை அப்படியே கொதிக்க விடுவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு நல்லா வத்திருச்சு. இப்போ நமக்கு பாவக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி டு சர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் தீயலை நம்ம சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப ரொட்டி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். Thank you for watching video. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.